அதே சார் நாங்கள் சுனாமா இருக்கு, குல்மா இருக்கு, பகால்காம் 3 இடத்துக்குமே போனோம் சார். பகால்காம்ல 3 ஏபிசின்னு 3 பாட்டு இருக்கு. பி வந்து உங்களுக்கு ரிஸ்கான ஏரியா, நீங்க குதிரையில தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி அங்க ரிஸ்க்னா வேணாம், நம்ம சீக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லி சீக்கு போனோம். சீல போய் பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படி சூழ்நிலையில எங்க கூட வந்த ஒரு சந்துருங்கிறவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. உடனே அவசரமா நாங்க தான் எமர்ஜென்சியா, நானும் என்னோட ஹஸ்பண்ட், அவங்க ஒய்ஃபு 3, அப்புறம் அதோட காஷ்மீர் டிரைவர்ஸ் எல்லாம் அவங்க வண்டியிலே வச்சு எமர்ஜென்சியா அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து, அப்புறம் ஸ்ரீநகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அங்கதான் இருக்காங்க சார், ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்காங்க. ஆனா எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க. அது நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகல, அது பக்கத்துலதான் இருந்தோம். ஆனா பதட்டமா தான் இருக்கு. எல்லா மிலிட்டரி நல்லா ஃபுல்லா ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க சார். ஹெலிகாப்டர், மிலிட்டரி வண்டி எல்லாம் மிலிட்டரி நல்லா சேஃபா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி காஷ்மீர் மக்களும் நம்மள சேஃபா பாத்துக்கிறாங்க. எந்த ஒரு இது அவங்கள வச்சு நம்மளால எந்த தொந்தரவும் கிடையாது. அவங்களுக்கே ஒரு வருத்தம் தான், நம்ம இந்தியர்களை போய் இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் கூட குதிரை ஓட்டுறனர் வந்து எதுக்கு இப்படி வந்து சுடுறான்னு சொல்லி அவனை எழுத்து கேட்டதுக்கு அவனையுமே சுட்டு கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இல்ல எல்லாருமே நேற்று ஸ்ரீநகர்ல ஹெவி கூட்டம் சார். இது ஏர்போர்ட்ல எல்லாரும் உடனே வெளியே போக சொல்லிட்டாங்க. யாருமே இங்க உள்ள எதுவுமே விட மாட்டேங்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து போறவங்கள க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லா பீப்புள்ஸையும் உடனே ஸ்பெஷல் பிளைட் அனுப்பி எல்லாரையும் வெளியேற சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட் யாரும் இருக்க வேணான்ட்டாங்க. அரசியல் என்ன சார், அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார். சுற்றுலா பயணிகளை போய் இப்படி போய் செய்யக்கூடாது. அவங்க காஷ்மீர் மக்களுமே நல்லவங்க தான். அவங்க ஒண்ணும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, நல்லா பாத்துக்கிறாங்க. எங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இது ஹெல்ப் லைன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹெல்ப் லைன் போனோம்னா நல்லா ரெக்கமெண்ட் பண்ணி நல்லா இது பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி. நீங்க யாரும் போக வேண்டிய அவங்க லக்கேஜோட எங்க ஹோட்டல் இருந்துச்சு, அந்த லக்கேஜை நீங்க அங்கேயே வச்சிருங்க, நாங்களே நாளைக்கு கொண்டு அவங்களை சப்மிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நல்லா அவங்ககிட்ட அவங்க மிஸ்ஸஸ்டையும் பேசிட்டாங்க, இது பண்ணி பேசுறாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணா தமிழ்நாடு கவர்மெண்ட். ரொம்ப தேங்க்ஸ். அவர் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுறாரு. வெள்ளிக்கிழமை கூட கூப்பிட முடியாது. இல்ல தடை விதிக்கல, ஆனா சும்மா லோக்கல் கடைகள் தான் நடத்திருக்காங்களே, தடைன்னு விதிக்கல ஒண்ணு. ஆனா சுத்தா பண்ணி போற அளவுக்கு அந்த சில இதை அவங்க பாஸ் பண்ணி விடுறாங்க, ஆனா மேல மட்டும் விடல. ஏன் நாங்க கூட மறுநாள் கூட ரொம்ப இதா இருப்போம், நாங்க போக மாட்டோம். அப்ப ஹோட்டல் உள்ள டிரைவர் தான் சொன்னாங்க, நீங்க இது போட்டு பார்க்கலாம், லேக் ஏரியா சும்மா சுத்திட்டு வரலாம். நாங்க அங்க மிலிட்டரி எல்லாம் போட்டு நல்லா கமாண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் சேஃபா வச்சிருக்காங்க. நாங்க 19 போனோம். நாங்க 4 நாள் இருந்திருக்காங்க. நாங்க 68 பேர் நாங்க போனோம். நாங்க காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அரசிட கோரிக்கை இல்ல, அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும், தண்டனைக்கு ஏற்பாடு பண்ணணும், அவளை கொல்லணும். அவங்க காஷ்மீரோட இது வந்து அவங்க வாழ்வாதாரமே அதான். அந்த வாழ்வாதாரம் வந்து பாதிக்குது அப்படின்னா டூரிஸ்ட் இல்லைன்னா அவங்க வாழ்வாதாரமே இல்ல. நம்ம மாதிரி 10 பேர் போனா தான் அவங்க சாப்பிட முடியும், அப்படி இருக்காங்க. அவங்க ஹோட்டல் வேலை ஆகிற பிள்ளைலாம் பார்த்தா அது 3 மாசம் நான் இங்க வேலை வைப்பேன், 3 மாசம் அங்க வேலை டிப்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க படிப்பே இல்லைங்குது. அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, மற்றபடி ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் அவங்க மேம்படுத்த ஏப்பா பண்ணணும் கவர்மெண்ட். இதுக்கு மேல நல்லது.